வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஒரு பிஜிடிஆர்பி ரிலேட்டட் ஒரு கண்டென்ட். அதில் இருக்கக்கூடிய குரூப் 3 இருக்கிற ஒரு பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், நம்ம எப்போயுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் மேலேயும் ஃபார்முலாஸ் மேலேயும் மட்டும்தான். ஒரு சில பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம படிக்கிறதுல எது ரொம்ப எசென்சியாலிட்டி அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் நான் நோட்டீஸ் பண்ணுங்கள். இட்ஸ் எ டெஃபினிஷன் ஆஃப் ஏ பைனரி ஆப்ரேஷன். Okay. So definition of a binary operation says if G is a non-empty set from F is a function from G to G. G என்றது ஒரு non-empty set எடுத்துக்கணும். G is a non-empty set. ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாக கேரி பண்ணியிருக்கணும், அதுக்கு பேர் தான் non-empty set. அது எப்போ பைனரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பைனரி ஆப்ரேஷன் ஆர் பைனரி அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் ரெண்டு எலிமெண்ட் ஏகமா பி ஜி கிராஸ் ஜிலேருந்து எடுக்கணும், சீன்ற ஒரு எலமெண்ட் கிடைக்கணும். சச் தட் எப்படிப்பட்ட எலமெண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏகமா பி ஈக்குவல் டு சின்னு சொல்லி கிடைக்கணும். இதில் என்ன முக்கியமான பார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஃபினேஷன், இந்த பார்ட்டு தான். ஆக்சுவலி திஸ் பார்ட், லிசன், திஸ் பார்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். எஃப் ஆஃப் ஏகமா பி ஈக்குவல் டு சி அப்படின்றது ஒரு எசென்ஷியல் பார்ட். இந்த பார்ட் ஏன் எசென்ஷியல் அப்படின்றது பைனரி ஆப்ரேஷன் படித்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கமா ப்ளஸ் இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நேச்சுரல் நம்பர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸில். சப்போஸ் இப்போ 2 + 3 நான் எடுத்துக்கிறேன். இங்கே எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, ப்ளஸ்ன்னு ஃபங்க்ஷன் ஆகுது. ஆன்சர் என்ன வரும், 5. அந்த 5 திரும்ப உள்ளே இருக்குமா, இதுக்குள்ளேயே திரும்ப இருக்கணும். ஸோ திரும்ப அதுக்குள்ளேயே வந்துடுமானா வந்துடும். அப்போ 2 எலமெண்ட் நம்ம எடுக்கணும், செட்லேருந்து எடுக்கணும், நான் எம்டி செட்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். அந்த 2 எலமெண்ட் ரிப்பீட்டட் எலமெண்ட்டாக கூட இருக்கலாம், 2 கூட எடுக்கலாம். ஆனால் திரும்ப அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். அதை ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் திரும்ப அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எலமெண்ட் உருவாச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷனை, அந்த செட்டையும் நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் நம்மளால் ஈஸியாக டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ பைனரி ஆப்ரேஷன் யாரை சொல்ல முடியும் அப்படின்னா ஃபங்க்ஷன் தான். பைனரி ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனிங்க தான் பைனரி ஆப்ரேஷன் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, பைனரி ஆப்ரேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன், இஸ் ஃபங்க்ஷனிங் த ப்ராப்பர்ட்டி எஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு சி. அது மட்டும் இருந்தால் போதும். சரி, இப்போது பாருங்கள், ஒரு செட்டு ஜியில் எத்தனை பைனரி ஆப்ரேஷன் இருக்கும்? இதுதான் ஒரு டிஆர்பி கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுமே ஒரு நோட்டபிள் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன்ட் ஆன் ஜி ஆஃப் ஆர்டர் என். ஆஃப் ஆர்டர் என் மீன்ஸ் கார்டினாலிட்டி என். ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னா n எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ how many binary operations are there and how many binaries are there means n power n into n plus 1/2. ஒரு ஜியில் மட்டும் நம்மளால் டிஃபைன் பண்ணி இவ்வளோ பைனரி ஆப்ரேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு எத்தனை பைனரி ஆப்ரேஷன் தெரியும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னென்ன நமக்கு தெரியும்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர், இன்டர்கல் ஆப்ரேட்டர், அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும். பட் how many operations exist for the given set G is n power n into n plus 1/2 binary operations are there. And one more important question is how many non-commutative binary operations. Non-commutative வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ AB ஈக்குவல் டு BA வந்து அது கம்யூட்டேட்டிவ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போல்லாம் AB நாட் ஈக்குவல் டு BAவாக இருக்கும், அந்த மாதிரி எத்தனை பைனரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு நான் கம்யூட்டேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன் யார் யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு நான் கம்யூட்டேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன் யார்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனால் கம்யூட்டேட் பண்ண முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு நான் கம்யூட்டேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன். இதுமே ஒரு செட்டில் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்? சி திஸ், we have n power n square minus n into n plus 1/2. So we have lot of binary operation and some of them are non-commutative binary operations and some of them are commutative binary operations. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது ஒரு சின்ன ஒரு செட்டை மட்டும் வச்சு. ஆனால் இதுதான் உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. தென் எஸ், வாட் இஸ் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, இதை வச்சு தான் நம்ம குரூப்லாம் ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், ஜி கமா ஸ்டார் கமா ஹேஷ் கமா டாலர், இது மாதிரி நிறையா பைனரி ஆப்ரேஷன் சேர்ந்தது. அக்குமுலேஷன் ஆஃப்
accumulation of set and binary operation is known to be algebraic structure. பைனரி ஆப்ரேஷன்ஸும் ஒரு செட்டும் சேர்ந்தது தான் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சராக ஆக்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, ஜீன்றது ஒரு நான் எம்டி செட். இந்த செட்டு கூட 2 or more பைனரி ஆப்ரேஷன்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் எப்போ குரூப் சொல்லுவோம், ஒரு ஆப்ரேஷன் இருக்கணும், 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வாட் ஆர் த 4 கண்டிஷன்ஸ்? க்ளோஷர் வந்து பார்த்திங்கன்னா பைனரிக்குள்ளேயே வந்துடும். ஸோ க்ளோஷர் வந்து அலோவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 3 இருந்தால் போதும். அசோசியேட்டிவ் and then identity, existence of identity கிடைக்கணும். ஸோ அட் த சேம் டைம் அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் கிடைக்கணும். இது இன்னொரு கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம். நமக்கு தேவை ஒரு பைனரி ஆப்ரேஷன் அலாங் வித் ஒன் செட். அப்படி இருக்கும்போது எப்போ அது குரூப்பாக மாறும்னா ஒரு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இங்கேயே நீங்கள் க்ளோஸர் சொல்லணும்னு கேட்கக்கூடாது. க்ளோஸர் டெஃபினிஷனும் பைனரி ஆப்ரேஷன் டெஃபினிஷனும் ஒன்று தான். 2 எலமெண்ட் எடுக்கணும், ஆப்ரேட் பண்ணணும், திரும்ப அந்த எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே வரணும். இதை தானே பைனரி ஆப்ரேஷனை சொல்லுது, அதுதானே க்ளோஸர் தான் சொல்லுது. இங்கே ஸ்டார்னு போடுறீங்கனாலே அது பைனரி ஆப்ரேஷன் தானே மீனிங். ஸோ க்ளோஸர் அந்த இடத்துல வேண்டியதில்லை, 3மே இருந்தால் மட்டும் போதும். க்ளோஸர் இதுக்கு மேலே வேணால் எழுதிக்கோங்க, ஆனால் தட் இஸ் நாட் நீடட். 2 பைனரி ஆப்ரேஷன் வச்சு படிக்கிறது என்னென்னலாம் படிப்போம் நம்ம. ரிங்ஸ் இருக்குது, ஃபீல்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 பைனரி ஆப்ரேஷன் வச்சு இது வரைக்கும் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ தட் இப்போதைக்கு இதுதான், ஒரு பைனரி ஆப்ரேஷன் வச்சு வர்றது குரூப்ஸ், 2 பைனரி ஆப்ரேஷன் வச்சு வர்றது குரூப்ஸ், தாண்டி ரிங்ஸு ஃபீல்ட்ஸு நிறையா இருக்குது. பொதுவாக ஒரு செட்டு ஜி, ஒரு நான் எம்டி செட்டு ஜி 2 or more பைனரி ஆப்ரேஷன்ஸோட மிங்கிளாக இருக்கும்போது அதுக்கு வைக்கிற பேர் தான் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸோ வி ஹவ் சீன் 3 important previous year one words of PGDRB examination in this video. ஓகேவா? ஸோ PGDRBயோட டே 1 இன்றைக்கி தான், அதுக்கான கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்தாலும், CSI NET எக்ஸாம்ஸ்க்கு ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் பேசலாம். அட் த சேம் டைம் நம்ம ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப் நேம் வந்து நெட் மேத்திஃபை, நம்மளோட சேனல் நேம் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃப்ரீ டெஸ்ட்டு நாங்கள் வந்து டெய்லி நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வரும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான கோர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அவர் டீம் வில் கெட் யூ பேக். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.